ஷே ஐயா, மூணு ஐயனே ஐயா. ஐயா சந்தோஷம் சந்தோஷம். விஷ்ணு பிரம்மா சிவன் ஐயா, 3 ஐயாக்கள் ஐயா. அவனை எரிச்சாச்சியா 3 பேர் நாங்களே போய் அங்கே ஆத்தியாச்சு. ஆமாங்க ஐயா. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். ஆத்தியாச்சு உள்ளே தான் கிடக்கா. கண்டாரவழி 2 பேரும் உள்ளே தான் கிடக்கான். அவன் பொண்டாட்டியோடு சேர்த்து கொதிக்க விட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடுதான் ஐயா. உனக்கு முடிச்சாச்சுடா. உன் பேரை வச்சு சொத்து எழுதி ஆடிக்கிட்டு இருக்கான். மானிட பேரை நீ மானிட பே, இங்கே கிடக்கிறவனும் மானிட பே. சேட்டியாடா உனக்கு கும்பாபிஷம். என்னடா திருச்செந்தூர் கும்பாபிஷம் தூக்கி அள்ளி எறிவார் பாடுறா. பழைய சிவன் கோயில் உள்ளேருந்து மேலே அப்படியே இங்கே மிதிப்பார். கைலாசத்தில் சிவன் கோயில் ஆலயம் அப்படியே மேலே வரும் பார். அதான்டா அங்கே தான்டா சத்தியவாக்கு வாங்கினா தான் கீழே இறக்கிட்டார். அங்கே தான் நீதிமன்றம் கோர்ட்ஸில் ஜட்ஜியை பூரா கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் திருச்செந்தூரில் உள்ள கிடக்க சிவன் கோயில் அங்கே தான் உள்ள சத்தியவாக்கு வாங்கியிருக்கான். புரியுதா? நான் கூட அன்றைக்கி போகல. இவரை தனியாக அந்நேரம் சிம்மாசனத்தில் உட்காரையில் இந்த 2 கண்டாரவழிமனு போய் சத்தியவாக்கு வாங்கிட்டான். இவர் அந்த நேரம் வேறு சிந்தனையில் இருந்தவர் அப்படியே கை சத்தியவாக்கு கொடுத்துட்டார். அதனால் அந்த சத்தியவாக்கு கொடுக்க திருப்பி பார்க்க பிள்ளைய தான் இந்த கட்டவுக்குங்கிற கணக்கு இருந்த கணக்கு பிள்ளைய பூரா அந்த கட்டு உடச்சிருச்சு. கட்டை உடச்சி இப்போ சிம்மாசனத்தில் ஐயா உட்காந்துட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா கணக்கு போட்டார். கண்டாரவழிமன் பூமியை பூரா அழிச்சிக்கிட்டு நான் பத்திரம் நிப்பாட்ட மாட்டேங்க. நீங்கள் வந்த உடனே இராணுவம் உள்ளே வந்த உடனே ஜட்ஜை பூரா பாதுகாப்பு பண்ணி கூட்டு வரையில் உலக நாடே பார்க்க விடுவார். நீதிபதியை ஜட்ஜை உலக நாடே பார்க்க விடுவார். பார் எல்லா ஜட்ஜிக்கு எப்படி முப்படை இராணுவம் எப்படி கூட்டுவாரோ, எப்படி அந்த முழக்கங்கள் எப்படி சலிட்டு ஐயாவுக்கு சலிட்டு அடிச்சிருவான். ஐயா உளுந்து கும்பிட்டு முப்படை இராணுவம் ஐயா வேலை விடுங்கய்யா எங்களுக்கு வேலை விடுங்கய்யா பூமியில் அப்படின்னு தான் கேட்பான். சரியா? அந்த வேலை என்ன வேலை தெரியுமா? மானிட பிறவி உள்ள ஊரை சேட்டை பண்ணி வச்சுருக்கான்ல, பூமி அழிச்சு வச்சுருக்கான்ல, அவனுக்கு அடி வீடுந்தோறும் அடி விடும். 2 மாடி 3 மாடி 10 வீடு 20 வீடுடா. அப்படியே தொழிலை உரிடா பூரா அதர் ஸ்டேட்டில் தூக்கி போட்டான்ல அரசியல்வாதி, இங்கே கையெழுத்து போட்டு பாலாக்கி வச்சுருக்கான்ல, அப்படியே உரிச்சு ஏறா. உனக்கு ஆசை தீர உரிச்சு எறாம்பார். அப்போ அவனுக்கு அந்த பவரை கொடுப்பார். முப்படை இராணுவத்துக்கு ஐயா அந்த பவரால் ஏற்றிடுவார். ஏற்றின உடனே எம்எல்ஏவில் ஒரு பக்கம் காலை அப்படி இழுத்து விட்ருவான். கைலாசத்திலிருந்து நடக்கும் முக்கால் சத்தியம்.